வணக்கம். மார்ச் 8 முதல் 14, 2026 வரையிலான ரிஷப ராசி பலன்களின் சுருக்கமான தொகுப்பு இதோ. கிரகங்களோட சுழற்சி, உங்க உறவுகள், நிதிநிலை, அப்புறம் உங்க எதிர்கால இலக்குகள்ல ஏற்படுத்த போகும் மிக முக்கியமான தாக்கங்களை ரொம்பவே சுவாரஸ்யமா விளக்குது. சரி, விஷயத்துக்கு வருவோம். முதலாவதாக, மார்ச் 7 முதல் 9 வரை நீங்க பேசுற வார்த்தைகள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க. கிரகங்களோட நிலையால கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது கூட்டுத் தொழிலையோ சும்மா தேவையாத விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத மட்டும் தவிர்த்துடுங்க. இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். 2 கிலோ அரிசி, மாவு இல்லனா பால் தானம் செய்யறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சின்ன சின்ன பயணங்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு நல்லபடியா கை கொடுக்கும். இரண்டாவதாக, உங்க நிதி மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சூப்பரான முன்னேற்றம் காத்திருக்கு. பல வேலைகளை ஒன்னா செய்யறதுலயும் ஆன்லைன் வேலைகள்லயும் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் புதுசா ஏதாச்சும் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்க அப்பா அதுல குடும்பத்தில் உள்ள பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டுக்கிறது கட்டாயம். இறுதியாக, மார்ச் 11 அன்னைக்கு குரு பகவான் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான பொன்னான வாய்ப்பு தர்றாருங்க. இது இத்தனை நாளா உங்களுக்குள்ள இருந்த தயக்கத்தையும் பயத்தையும் அப்படியே உடைச்சு சட்டம் அல்லது கல்வித்துறையில் இருக்கிற நண்பர்களோட உதவியோட உங்க ஆசைகளையும் இலக்குகளையும் நிறைவேற்றிக்க ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உங்களுக்கு தரும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த வாரம் உங்க பேச்சுல கொஞ்சம் நிதானமும் செயல்ல பெரியவர்களோட ஆலோசனையும் இருந்தா மாபெரும் வெற்றிகளை நீங்க ரொம்ப ஈஸியாவே வசப்படுத்திடலாம்.